ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான முட்டை தக்காளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலும் ரொம்ப ஃபேவரட் அண்ட் ஈஸி டு மேக். வெறும் 3 இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பரான முட்டை தக்காளி வந்து செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடாய் எடுத்திருக்கேன். கடாய் நல்லா சூடானது. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சது. இதில் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதும் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதே இது கூட சேர்ந்து நல்லா பொரியிற வரலாம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். தக்காளி தான் நமக்கு அதிகமாக தேவைப்படும். வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸாக இருந்ததுன்னா கூட ஒரு 1.5 வெங்காயம் இல்லை 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்க்கு வந்து பேர்லேயே வந்து முட்டை தக்காளின்னு இருக்கிறதுனால தக்காளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்ப்போம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் நார்மலாக செய்யணுன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி போட்டாலே போதும். நான் வந்து ஒரு 4 தக்காளி வந்து இந்த டிஷ்ஷுக்கு போட்டுக்கிறேன். தக்காளியோட புளிப்பு வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு 4 தக்காளி வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாப்பரில் போட்டு கூட நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம சீக்கிரமாக டக்கு டக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா இந்த தொக்கு செஞ்சு சாப்பாடு வடித்து நம்ம வந்து கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் ஆல்ரெடி சாப்பாடு வடித்து வச்சுட்டு இந்த தொக்கு வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா 10 நிமிஷம் நல்லா கட்டி நம்ம சீக்கிரமாக எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த மாதிரியான ஒரு டிஷ்ஷு. தக்காளி வந்து குழஞ்சி வரணும். அதுக்காக தட்டு போட்டு மூடி சிம்மில் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 கிளாஸ் வந்து தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டு நம்ம நல்லா வந்து என்ன சொல்கிறது கொதிக்க விடணும். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் அந்த சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து பச்சை வாசனை போகிற வரலாம் நம்ம கொதிக்க விடுவோம். நல்லா பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய்லாம் திரிஞ்சு வரலாம், அது வரலாம் நம்ம கொதிக்க விடலாம். இதுக்கப்புறம் மெயினான இதுக்கு என்ன டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 முட்டை ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த முட்டையை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு போட்டு கலரும்போது நல்லா அந்த சாப்பாட்டில் வந்து அந்த மசாலா வந்து ஒட்டும். நல்லா முட்டை வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த சாப்பாட்டில் போட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க பரட்டுறீங்கன்னா என்ன சொல்கிறது மசாலா தனியாக இருக்கும். சாப்பாட்டில் வந்து அது ஒட்டாது. நீங்கள் சாப்பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை வந்து ஒரு 80% வரலும் குக் ஆகிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கடாயில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆட் பண்ணல. ஏன்னா இந்த மிளகாத்தூள் காரமே கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். அப்படி சப்போஸ் நீங்கள் மிளகாத்தூள் வந்து கம்மி பண்ணிவிட்டு பெப்பர் கூட இந்த டைமில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மசாலாலாம் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நீங்கள் பெப்பரும் யூஸ் பண்ணி இதை ட்ரை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 80% வந்து நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் சப்போஸ் இது சப்பாத்திக்கு இல்லைனா தோசைக்கு எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே நல்லா குக் பண்ணி சாப்பாடுன்றதுக்காக நான் ஒரு 80% வந்து குக் பண்ணி எடுத்திருக்கேன். குக் பண்ணி எடுத்துட்டு சைடில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வடித்து வச்சுருக்க சாதத்தை எடுத்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு முட்டை தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடும். இந்த டிஷ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பூஜாஸ் வேர்ல்ட். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ரெசிபீஸ் அது மட்டும் இல்லாமல் ஆர்கனைசேஷன் அண்ட் DIML vlogsலாம் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then it's பூஜா. எல்லோரும் டேக் கேர் அண்ட் பை.